நிலநடுக்கத்தின் போது இந்தியா செய்த உதவியை மறந்து துருக்கி பாகிஸ்தானிற்கு ஆயுதம் சப்ளை செய்துள்ளது உறுதியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செய்வது ஏன்? இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையேயான மோதலில் சீனா, துருக்கி மற்றும் அசர்பைசான் ஆகிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு பலத்த ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு வழிகளில் உதவி செய்து பாகிஸ்தானை துருக்கி தன்னுடைய கைக்குள் வைத்துள்ளது. மே 2ஆம் தேதியன்று துருக்கியின் அடா வகுப்பு நீர்மூழ்கி போர்க்கப்பல் கராச்சி துறைமுகத்தில் நின்றது. மேலும் துருக்கியின் C-130 ஹெர்குலஸ் இராணுவ விமானம் ஏப்ரல் 27ஆம் தேதியன்று கராச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதன் மூலம் துருக்கியில் இருந்து பாகிஸ்தானிற்கு ஆயுதங்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. அதை சமீபத்தில் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் உறுதிப்படுத்தியது. துருக்கி கொடுத்த அசிஸ்கார்ட் சோங்கார் வகை ட்ரோன்களை ஏவியே இந்திய மேற்கு எல்லைகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 300 ட்ரோன்களை ஏவ இந்திய பாதுகாப்பு படை அவைகளை தாக்கி முறியடித்தது. மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தானின் ஒரே நட்பு நாடாக உள்ள துருக்கி மட்டும்தான் ஆபரேஷன் சிந்தூரை வெளிப்படையாக கண்டித்தது. இப்படி பாகிஸ்தானிற்கு துருக்கி ஆதரவு குரல் கொடுப்பது ஏன்? பனிப்போரின் போது துருக்கியும் பாகிஸ்தானும் மத்திய ஒப்பந்த அமைப்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு மேம்பாடு போன்ற குழுக்களில் ஒன்றாக இருந்தன. நெருக்கடியான காலங்களில் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் எப்போதும் ஆதரவளித்துள்ளன. காஷ்மீர் விவகாரத்திலும் துருக்கி பாகிஸ்தானுக்கு பலத்த ஆதரவை வெளிக்காட்டியே வந்தது. ஆபத்து காலத்தில் இந்தியா தனக்கு செய்த உதவிகளை மறந்து இந்தியாவுக்கு எதிராக போராடும் பாகிஸ்தானிற்கு ஆயுதங்களை கொடுத்துள்ளது துருக்கி. மேற்காசிய நாடான துருக்கியின் அங்காரா உள்ளிட்ட இடங்கள் 2023இல் நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஆபரேஷன் தோஸ்த் என்ற மீட்பு நடவடிக்கையை துவங்கி முதல் நாடாக இந்தியா களம் இறங்கியது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை கண்டுபிடிக்க கருடா ட்ரோன்களையும் மீட்பு பணிகளுக்கு C-17 ரக போர் விமானங்களையும் அனுப்பியது. நம் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் துருக்கியில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதையெல்லாம் மறந்து இஸ்லாமிய நாடு என்ற காரணத்திற்காகத்தான் துருக்கி குரல் கொடுத்து வருவதாக பார்க்கப்படுகிறது.